10 வேதத்தை எடுத்தவங்க சங்கீதம் 32:10 கொஞ்சம் சத்தமாக வாசிக்கணும், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்ப ஆவியானவர்கிட்ட நேற்றைய தினத்தில் கேட்ட பொழுது ஆவியானவர் சொன்னாரு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த வார்த்தை தான் நாளைக்கு உங்களுக்கு சபையில் வருகிற ஜனங்களுக்கு தேவன் சொன்னார். அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தரை நம்ம நம்பணும். அவரோட கிருபை எப்பொழுதுமே நம்மளோட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னையை நீங்க நம்பணும். ஏன்னா கிருபை என்பது ஒரு தேவன் ஒரு தகுதியில்லாத பாத்திரமாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிற ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட்டு, ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை ஒரு மனுஷன் எப்படி கொடுத்தா அதை நம்ம விரும்பி வாங்குவோமோ அதை காட்டிலும் பல மடங்கு விலையேற பெற்ற ஒரு மதிப்புக்குரிய ஒரு கிஃப்ட்டு தான் கிருபையை தேவன் தகுதியில்லாத மனுஷனாகிய இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா கிருபை இல்லாமல் ஒரு மனுஷன் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது. அனுதினமும் கிருபைக்குள்ள நம்ம வளர்ந்துடணும். அதனால சங்கீதம் 143:8 தாவீதே எழுதிய அதிகாலையில் உடைய கிருபையை நீ கேட்க பண்ணி நினைச்சது. ஆராதனையில இந்த வார்த்தை வந்ததுக்கான ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அப்ப அந்த கிருபையை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிருபையில வளரணும். அப்படின்னா நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்வது. நம்ம தேவைக்காக, நம்மளோட வியாதிக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய கண்ணீருக்காக, நம்முடைய எத்தனையோ சில தேவைகளுக்காக வேண்டி நம்ம தேவனை எப்பயுமே தேடக்கூடாது. கண்ணீர் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உத்தரவுகள் வந்தாலும், தேவைகள் வந்தாலும் அவங்களோட கிருபை நம்மளோட நிலைச்சு நிற்கணும்னா நம்ம முழுசாக முதல்ல நம்ம நம்பிக்கையை முழுசும் நம்ம என்ன செய்யணுமோ ஏசப்பாவின் இடத்துல நீங்களும் நானும் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது தான் தேவன் சொல்றாரு, என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அப்போ ஏசப்பா எவ்வளவு நல்லவர். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எழுதுறாரு பாருங்க, 1 Corinthians 15:10 ஆயினும் நான் இருக்கிறது தேவ கிருபை இல்லாமல் இருக்கிறேன். பவுலை நினைச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியமா நின்ற மனுஷன், சகலத்தையும் சாதித்த ஒரு மனுஷன். ஆனால் அவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் உண்மையில குப்பை, நான் இருக்கிறது தேவ கிருபையில இருக்கிறேன். அப்ப நம்ம அனுதினம் என்ன சொல்லணும்னா, நமக்கு கொடுத்த வேடமோ, நமக்கு கொடுத்த சுகமோ, நமக்கு கொடுத்த ஆரோக்கியமோ, நமக்கு கொடுத்த வீடு வாசலோ, நமக்கு கொடுத்த பிள்ளைகளோ, நமக்கு கொடுத்த படிப்போ, அந்தஸ்தோ, அழகா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சொல்ற ஒரே காரணம், உங்க கிருமியில நினைக்கிறப்பா, உங்க கிருமியில என் குடும்பம் நிற்கிதுப்பா, உங்க கிருமியில என் பிள்ளைங்க வாழ்நாங்கப்பா, உங்க கிருமியில தான் என் தேவை சந்திக்கப்படுகிறப்பா அப்படின்னு சொல்லி உங்க கிருமி இல்லாமல் என்னால் ஒரு நாளும் வாழவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் ஆண்டவருக்கு அனுதினமும் அந்த கிருமியை நம்ம என்ன செய்யணுமா உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த கிருமிக்காக நன்றி, நீ கொடுத்த அந்த தயவுக்காக நன்றி, நீர் எங்கள் மேல் பாராட்டி நமது அனுதின கிருமிக்காக நன்றி, காலையில் எங்களை எழுப்பினே உங்க கிருமதாப்பா அப்படின்னு சொல்லி என்னை நடத்துறது உங்க கிருமதாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கிருமிக்காக நம்ம அனுதினமும் தேவ சமூகத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணுமா. அதனால தான் அவர் எவ்வளவு நல்ல தகவலாக இருக்கார். சங்கீதம் 136:1-24 வேற வசனத்தை முடிச்சு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. வானங்களும் துதிக்கணும், பூமியும் துதிக்கணும், சமுத்திரமும் துதிக்கணும், கடலும் துதிக்கணும், மானுஷ தேவனுள்ள யாரும் கர்த்தரை துதிக்கணும். எல்லாமே அவர் கிருபை உள்ளதாக அடைஞ்சிருக்கு. அது மச்சங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அது பறக்கிற மூலம் எதுவாக இருந்தாலும் அவர் கிருபை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு தேவன் நமக்கு நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்பி இருக்கிறவங்க கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, சூழ்ந்து கொள்ளும் கிருபை. நம்மளை எல்லா விதத்திலையும் சூழ்ந்து கொள்வது எதுனா கிருபை. அது 2 பார்ட்டாக இருக்குது. எப்படின்னா, முதல்ல நமக்கு 4 விதமான கிருபைகள். எப்படின்னா, முதல்ல தேவன் என்ன சொல்றாருன்னா, நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு ரட்சிப்பு, ஒரு பாவம் மன்னிப்பு, அதே மாதிரி நமக்கு சில சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர். இது எல்லாம் எதனால வருதுன்னா, அவர் நம்ம மேல வைத்த கிருபையினால வருது. இதை ஒரு நாள் நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. அப்ப எபேசியர் 2:5 படிங்க. எபேசியர் 2:5
செய்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அக்கிரமத்தில் கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், நீதிகளில் கிடந்தோம். அவர் ரட்சிப்பை நமக்கு எப்படி கொடுத்துருக்காராம்? கிருபையாக கொடுத்துருக்காரு. அதனால ஆண்டவரே இந்த ரட்சிப்பை எனக்கு கிருபையாக கொடுத்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்ம சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போய் எவ்வளவோ சூழ்நிலைகள் அடிபட்டு முதலே சொல்லி அந்த சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கோ வேதனை உண்டுன்னு சொன்ன மாதிரி துன்மார்க்கனுக்கு அந்த அழிவு வருது அப்படின்னா அந்த கிருபை அவரை விட்டு போயிடுச்சு இல்லை. ஆனால் கர்த்தர் இறக்கம் பாராட்டி நம்மளை ரட்சிக்க அந்த கிருபையை கொடுத்துருக்காருன்னா அந்த கிருபையை நீங்களும் நாங்கள் என்ன செய்யணுமா? அதை பாதுகாத்து கொள்ளணுமா? அதனால் அனுதினம் ஆண்டவரே எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக அந்த ரட்சிப்பாகி அந்த கிருபைக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்ப்பா. ரெண்டாவது வந்து ஒரு பாவ மன்னிப்பு. அதே எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு பாவ மன்னிப்பு. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். சங்கீதம் 103 படித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளோ தூரம் இருந்துச்சா. அந்த பாவத்தை எல்லாம் எடுத்து ஆண்டவர் என்ன செய்தாரா? கடலில் நமக்கு பின்னாடி தெரியாமல் எடுத்து போட்டாரா. அப்போ நினைச்சு பாருங்க, ஏசப்பா நம்ம மேலே எவ்வளவு கிருபை வச்சிருக்காரு. நம்ம கோபப்பட்டோம், நம்ம பாவ பட்டியல் எல்லாம் போட்டோம்னா இந்த நிமிஷம் வரைக்கும் போட்டோம்னு வச்சுருந்த உலக மனுஷனை அடைச்ச எவ்வளோ பெரிய மோசமான ஆளுன்னு சொல்லி நம்மளை தூக்கி வீசிட்டு போயிருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய மோசமான பாவிகளாக இருந்தாலும் அக்கிரமக்காரராக இருந்தாலும் என் மகன் எனக்கு வேணும், என் மகன் எனக்கு வேணும். அதனால் என் பிள்ளைக்குள்ள என் மகனுக்குள்ள நான் இந்த தேசத்தில் என் பிள்ளைய தாயின் கருவிலிருந்து எடுத்தது முதல் கொண்டு என் கிருபினால என் பிள்ளைய நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரா? அந்த கிருபையை உங்களுக்கு எனக்கு கொடுத்து தேவன் இந்த இடத்துல வைத்திருக்காராம். மூணாவது என்ன செய்கிறாரா? நல்ல வேலை சுகத்தை கொடுக்குறாராம். அதே 2 Corinthians 12:9 படிங்க. 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட முழு உண்மைதான், நீ கடந்து வர பாதை உண்மைதான், உனக்கு வந்த சோதனை உண்மைதான். ஆனாலும் தேவன் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுப்பா. உங்களுடைய பலவீனத்துல எங்களுடைய பலம் மாறிடும். அப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம யார் பலத்துல நிற்கணும்? கர்த்தருடைய பலத்துல நிற்கணும். நம்ம பலம்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன காத்தடிச்சா முடிச்சு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 12 மணிக்கு வெயிலில் போய் நம்ம நின்னோம்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போதே சுருண்டு போன மயக்கம் வருது. வெயிலில் நின்னோம்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் போகும்போது தேவன் சொல்றாரு, உனக்கு பலனை நான் கொடுத்து நான் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பலனை கொடுத்த தேவனுக்கும் நீ கொடுத்த அந்த பலனாகிய கிருபைக்கு நான் நன்றி சொல்றேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி மட்டும் சொல்ற பிள்ளைகளா இருக்கணும். 4வது சங்கீதம் 94:18 படிங்க. சங்கீதம் 94:18. ஆமென். ஹல்லேலூயா. 4வது நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது அந்த கிருபை. எப்படின்னா என் கால் சரிஞ்சிட்டு என்று சொல்லும் பொழுது அப்போ எந்த இடத்துல எல்லாம் நம்ம தவறி விழுந்தோமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவர் கருத்தை கொண்டு அவர் கிருபையை கொண்டு நம்மளை தூக்கி பாதுகாக்கிறார். அப்போ கர்த்தருடைய கிருபை எதுக்கு ஒரு மனுஷனை சூழ்ந்து கொள்கிறது என்று சொன்னால், முதல்ல அந்த கிருபை வந்து நம்மளை ரட்சிப்புக்கு நேராக நடந்தது. 2வது நம்ம பாவத்தை அது மன்னிக்குது. 3வது நமக்கு சுகத்தை கொடுக்குது. 4வது பாதுகாப்பை கொடுக்குது. இது 4மே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபைக்குள்ள நீ ஓடி வந்துரு, என்னுடைய தயவுக்குள்ள நீ ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை நம்ம ஆண்டவரை யோசனை பண்ணி சொல்லணும். ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால முடியாதுப்பா. நீங்க தான் என்னை மட்டும் நடத்துறீங்க, தாங்கி நடத்துறீங்க, ஏந்தி நடத்துறீங்க. உங்க கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும்னு ஆண்டு தினமும் நீங்களும் நாங்கள் என்ன செய்யணுமா? கிருபைக்குள்ள வந்து கொண்டே இருக்கணுமா? 5வது பாருங்க, என்னாகும் 6:25 படிங்க. என்னாகும் 6:25.
கிருபைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணுமா? ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக, கொடுத்த சுகத்துக்காக, பாதுகாப்புக்காக, குறிப்பாக அந்த தேவ பிரசனத்தை நம்ம மேலே அவர் அனுப்புனார் பாருங்க. அதுக்காக தேவனுக்கு நம்ம அனுதினமும் நீங்களும் நானும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏசப்பா எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. அதனால மனதார ஆவியானவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். நேற்றைய தினத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த தனபாலையா இறந்தது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தான் மறக்கப்படுகிற புஸ்தகமும் பைபிளும் அவங்க வீட்டில் வச்சுட்டு அவர் போயிட்டார். நம்ம அந்த பைபிளை எடுத்து படித்து கொண்டு இருக்கும்போது அந்த பைபிளுக்குள்ள நீ எல்லாம் மறக்கப்படுறது புக்கு இருக்குது. அந்த புக்கையும் படிச்சுட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பேசி கொண்டு இருக்கும்போது அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அம்மா ஐயா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையுமே இல்லை, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, எல்லாம் எனக்கு ஊழியத்துக்கு போவார், நான் சமாதானமாக இருந்தேன். அவர் தேவன் எடுத்ததுக்கு என்ன எடுத்துக்கலாமே, நான் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறேன், ஆனால் ஐயா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அம்மா கர்த்தர் யாரை முன்னாடி எடுக்கணும், யாரை பின்னாடி எடுக்கணும் அவருக்கு தான் தெரியும். நீங்களும் நான் நீதிக்கிற மாதிரி இல்லை. ஒரு வேளை அவரோட மரணத்துக்கு பின்னாடி உங்களை கொண்டு அவருக்கு நாடுகள் செய்ய ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்க, கூட இருக்கீங்க. அதே உங்களை கொண்டு கர்த்தர் வேற விதத்தில் யாருக்காவது 4 பேர் உங்களோட பிரயோஜனமாக அவர் வைக்கிறதுக்காக அவங்கள வச்சிருப்பாரு. அதனால நீங்கள் அதை நினைச்சு சந்தேகப்படாமல் சங்கடப்படாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே அவர் விட்டு செய்ய ஊழியத்தை எனக்கு கொடுத்த 2 வாலிப பசங்களும் மருமகளும் வேற குழந்தைகளும் இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் இருக்காங்க, குடும்பத்துக்கு வேற குழந்தைகள் 3 பேர் இருக்காங்க, 3 பேருக்கும் குழந்தைங்க இருக்குல்ல, குடும்பம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து எனக்கு ஊழியம் செய்யுங்க சப்பா. என் தகப்பன் விட்டு சென்றதை நான் என் பிள்ளைங்க விட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஜெபம் கேட்கப்படும். அப்போ தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த ஐயா இருக்கும்போது எனக்கு பின்னாடி என் பசங்க சேர்ந்து கண்டிப்பாக கண்ணீர் படிச்சிருப்பாருமா. ஒரு 2 பசங்களையும் தேவன் தொட்டு கண்டிப்பாக ஊழியத்தில் அதே கோயம்புத்தூர் கவுண்டர்பாளையம் பள்ளியில் அந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சூழ்நிலைகளை மாற்றி கொண்டு வருவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ அந்த கிருபை நம்மளோட இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையும் தாண்டி கொள்ள முடியும். கிருபை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அபிஷேகம் போயிடும், வாசம் போயிடும், நிலம் போயிடும், எல்லாம் போயிடும், ஒன்றுமே இல்லை. அதனால கிருபியை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதனால தான் பாருங்க, லூக்கா 4:22 ஏசப்பா வந்து வான ஜனங்கள் மத்தியில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்களாம், ஐயோ இவர் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறாரே, வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வருதே அப்படின்னு. அப்போ அவர் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், அவருடைய வார்த்தையை அறிவிக்கிற நீங்களும் நானும், அவர் அப்பா பிள்ளைன்னு கூப்பிடுற நீங்களும் நானும், அவரோட ரத்தத்தில் கழுவப்பட்டு நம்ம நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் என் பிள்ளைகள் நீதிமான்கள் ஒரு பேரை நம்ம கொடுத்துட்டு போனாலே அந்த தகவலை அறிவிக்கிற நீங்களும் நானும் வருந்த நாட்களில் இருக்கு. அவரை போல நம்ம கிருபையுள்ள வார்த்தைகளை பேச நம்ம கற்றுக்கணும். கிருபையுள்ள வார்த்தைகள் என்று சொன்னால் எப்பயுமே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அப்படி இல்லை. ஒரு மனுஷனை என்கரேஜ் பண்ணும்போது அந்த மனுஷனுக்கு நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை அந்த மனுஷனை உயிர்ப்பிக்கணும். கவலைப்படாத, தைரியமாறு, பொறுமையாரு, நல்லா படி, கத்திற்காக ஓடு, எதையும் நீ விட்டுறாத, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை வேதத்தில் தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை எடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து பார்க்குற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லணுமா அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் தான் அவங்களை ஆறுதல் படுத்துமே தவிர நீங்களும் நாங்கள் சொல்கிற எந்த வார்த்தையும் ஆறுதல் படுத்தவே படுத்தாது. ஏன் அதை நான் சொன்னோம்னா நம்ம மனுஷன் தான் கற்கர் தான், அவர் நம்மளோட இருந்தால் மட்டும்தான், அந்த தெய்வ பிரசன்னம் நம்மளோட இருந்தால் மட்டும்தான் அந்த கிருபையில் நம்ம வளர முடியும். அதனால இந்த நாளில் அந்த கிருபையை நம்ம ஒரு நாள் இழந்து முடியாது. இத்தனை நாளாக ஒரு வேளை நம்ம இழந்து இருந்தால் ஆனால் அதே விட்டு நம்ம கேட்கணும், ஆகவே அந்த கிருபையை நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் இழந்துடக்கூடாது. அந்த தேவன்கிட்ட நான் கேட்டேன், அதுவே இந்த கிருபை வர்றதுக்கு இத்தனை நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதே 2
நாளிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து பிள்ளைகளே நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் அடையணும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையா இருந்தாலும், ஆவிக்குரிய வரங்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்காக நம்ம செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் அடையணும். இப்ப நம்மளை எடுத்துக்கிட்டா நம்ம ஏதாவது கொஞ்சம் சொல்லுவோம், அப்படி இப்படி எல்லாம் பார்ப்போம். ஆனால் தேவன் இயேசுப்பாவை நினைச்சு பாருங்க, நமக்கு எப்பவும் பிள்ளைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது. ஆனாலும் அவர் என்ன அவரால் செலக்ட் பண்ணப்பட்ட பிள்ளைகளை நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் அடையணும் அப்படின்னு என் கிருபியை உங்களுக்கு சகலவிதமான கிருபையும் நான் வைத்திருக்கிறேன். அந்த ஆறுதலை தேவன் தான் இந்த நாளில் நம்மளை ஆட்டி தேற்றி கொண்டிருக்காகவே எனக்கு கொடுத்த அந்த சகலவிதமான கிருபைகளுக்காக நன்றி. அந்த கிருபைகளை நம்ம கண்டுபிடிக்கிற பிள்ளைகளா நம்ம மாறணும். கர்த்தர் என்ன கிருபை நமக்கு வச்சிருக்காரு, என்ன நாளும் வச்சிருக்காரு, என்ன கிஃப்ட் வரங்களை வச்சிருக்காரு, நம்ம எந்த பாதையில நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த கிருபைகளை தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன செய்வார், நமக்கு என்னென்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுவாங்க. இதை நம்ம பிடிச்சிக்க, அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதுவே நீ கொடுத்த இந்த கிருபைக்கான நன்றி அம்மான்னு ஓடும்போது வரும் நாட்களில் உண்மையில இந்த நேமம் ஜீசஸ் மினிஸ்டே தேவன் பல மடங்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைக்கப்படும். அவங்க எந்த மாற்றமே என் தேவ பிரசனத்தை நான் அளவில்லாமல் நான் ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் சோர்ந்தே போயிடாதீங்க. நான் செய்கிற காரியங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கும், ஆனால் வரும் நாட்களில் அது உங்களுக்கு ஒரு மகிமையான காரியமாய் மாறப்போகுதுன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லும்போது என் உள்ளம் கண்களால் கண்களில் கண்ணீர் நிறைந்ததை நான் உணர்ந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, அதே 2 Corinthians 8:9 படிங்க. 2 Corinthians 8:9. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுக்குறார். சகலவித நற்கிரியைகள் மாத்திரமல்ல, அவர் கிருபை நம்மளோட வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யமும் நமக்கு சேர்த்து வருவான். ஏன்னா ஐஸ்வர்யம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, பொருளாதாரம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் இல்லை. ஒரு வீட்டு வாடகை கட்டணும், ஒரு எல்லா காரியங்களும் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நம்ம சாப்பிடணும், மற்றவங்களுக்கு நம்ம நற்கிரியை செய்யணும்னா நம்ம கையில் ஏதாவது இருக்கணும். அப்போ தேவன் சொல்றாரு ஐஸ்வர்யம் சம்பள, அதனால நான் அந்த ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு நான் கிருபையாக நான் கொடுக்குறேன். அப்போ இது எல்லாம் எழுதி கொண்டு இருக்கும் பொழுது வேதத்தில் கிருபை பெற்றவங்க ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது நம்ம பார்க்கணும். இப்போ எஸ்தர் புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்தருக்கு அந்த ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைச்சது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, லூக்கா 1:28 பார்த்தீங்கன்னா தேவதூதன் சிலர் மரியாதை நீ கிருபை பெற்றவர்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபியை ஒரே மாதிரி கொடுக்காம வித்தியாசமாக தேவன் என்ன செய்யறாரு கொடுக்குறாரு. அப்போ இதில் அடவே நீங்கள் இப்போ மோசே இருக்காரு, ஆபிரகாம் இருக்காரு, எலியா இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல், எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க கிருபை பெற்றவங்க. வேதத்தில் தாவீது இருக்கிறாரு. ஆனால் இந்த நாளில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யார் எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேங்க. அவர் சொன்னார் மோசே அப்படின்னு சொன்னார். மோசே வந்து ஒரு 6 லட்சம் ஜனங்களை நடத்துகிற ஒரு தேவ மனுஷன், தேவ சமூகத்தில் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்க மனுஷன், தேவன் சொன்ன காரியத்தை 7-8 வரைக்கும் கரெக்டாக செய்யணும்னு ஒரு மனுஷன். கர்த்தரே மோசையை அடக்கம் பண்ணினான்னு ஒரு பெரிய சாட்சி உள்ள ஒரு மனுஷன். எல்லாரும் அவங்க ஊரில் நம்ம தான் நம்ம உறவுகளை நம்ம அடக்கம் பண்ணி நம்ம உறவுகள் எல்லாரையும் அடக்கம் பண்ணுவோம். ஆனால் வேதத்தில் எல்லாரையும் அடக்கம் பண்ணினான்னு இருக்கும். ஆனால் மோசையை மட்டும் கர்த்தரையே அடக்கம் பண்ணினா நல்லா கடவுள் எங்க இருக்குன்னே தெரியலன்னா அப்போ மோசை எவ்வளவு ஒரு கிருபை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தாங்க. அப்போ அந்த மோசைக்கு இப்போ கிருபைகள் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசும்போது நீங்கள் அதை கவனமாக கேட்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அந்த காரணத்தை நீங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கிருபியை ஒரு நாள் நம்மகிட்ட நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். இதில் 4 விதமான காரியங்கள் இருக்குது.
ஸ்நேகிதனோட பேசுறது கூட மோசையோட கர்த்தர் பேசினார். இப்போ 2 பேர் நம்ம சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஆதிஜனம் தேவனோட நம்ம ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, என்ன வச்சுக்கிறீங்க, நாங்கள் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எங்கள் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆதிஜனம் தேவனோட நான் தேசத்துக்கு என்ன செய்யணும், அழுது போய் ஆத்மாக்களுக்காக என்ன செய்யணும், யாருக்காக செவிக்கணும், யாருக்கு நான் உதவி செய்யணும், என்ன செய்யணும், யாரோட நான் உறவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை நான் கான்டாக்ட் பண்ணணும், எந்த இடத்துக்கு எனக்கு ஒப்பாசி அனுப்பி கொடுப்பீங்க, என்ன ஏதுன்னு நம்ம கர்த்தரோட பேசுகிற பிள்ளைகளாக நம்ம மாறிடும். நம்ம அதை விட்டுட்டு மனுஷனோட எண்ணெயும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம அதிகமாக மனுஷனோட பேசுகிறதுனால தான் இந்த கிருபைகளை நம்ம இடத்துல நேரத்துக்கு நானே தெரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா ஆபரணம் பாருங்க, ஆபரணம் அனுதினம் காலையில் போய் தேவனோட உட்கார்ந்து பேசி முடித்த பின்பு தான் கர்த்தரை எடுத்து போனால் ஆபரணம் திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் இருக்கும். அப்போ தேவன் பேசும்போது நம்ம உட்கார்ந்து கேட்கணும். இந்த டிஜிசி அவரோட ஒரு ஆவியின் மகள் புக்கில் போட்டிருந்தாரு. அனுதினம் காலையில் 6 மணி 7 கம்பல்சரி ஏசுகிறதோட பேசுவாங்க. இப்போ நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்க மாதிரி நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுவாங்க. அவங்க தாயார் மனைவி என்ன செல்லமாக என்ன நினைப்பாங்க, டீ கொட்டி கொடுக்கலான்னு போகும்போது ஐயோ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு யாரும் இந்த நேரத்தில் 6 மணிக்கே வந்துட்டாங்கன்னு ஒரு டீயை 2 கொண்டு போய் உள்ள கதவு திறந்து பார்த்தா இவங்க மட்டும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் இன்னும் வந்தவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், நம்ம யாரும் இல்லை, ஏசப்பா வந்தார், நான் ஏசப்பாவோட பேசிகிட்டு இருந்தேன், இப்போ தான் அவர் எழுந்திரிச்சு போனார். இந்த அம்மா அதை கேட்டோன்னே கையெல்லாம் எழுதி அந்த டீ டம்ளர் கீழே விழுந்து டீ கொட்டி உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த வாவின் மேலே புக்கில் அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ அதை நினச்சி பாருங்க, அதெல்லாம் நினச்சி கண்ணில் தண்ணி வருது. நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து நேருக்கே உட்காந்து பேசுகிற மாதிரி அனுதினமும் பேசினாலும் நீதி சரியாகவும் பல மணி நேரம் பேசுவாங்க. இப்படி தான் மோசே பேசி இருந்திருப்பாரு, சிநேகிதனை போல பேசி இருந்திருப்பாரு. இந்த கிருபை இந்த ஆசையை நீங்களும் நானும் என்ன செய்யணும், தினமும் வளர்த்திக்கணும். 4 மணிக்கு பேசுகிறாரா, 5 மணிக்கு பேசுகிறாரா, 7 மணிக்கு பேசுகிறாரா, 11 நிமிஷம் பேசுகிறாரா, ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் அவர் வேறு சமூகத்தில் ஆளுகளே நீங்கள் என்னோட பேசணும், நீங்கள் நிற்கிறத நான் பார்க்கணும், நீங்கள் என்னை தொடர்ந்து உட்காரணும், நீங்கள் பேசும்போது உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், எனக்கு அந்த கிருபை கொடுக்குறேன்னு இந்த நாட்டில் வந்த பிள்ளைகள் நீங்களும் நானும் கண்டிப்பாக கேட்கணும். எதையோ கேட்கலாம், அந்த அதையும் கொடுங்க இதையும் கொடுங்க, அப்படி செய்ய இப்படி செய்யன்னு கேட்குற நீங்களும் நானும் நேசப்பா உங்களோட நான் பேசலாமா, நீங்கள் என்னோட பேசுகிறாங்களே, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சிநேகிதனை போல ஒரு உறவு வந்துடும் நேசப்பா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர்கிட்ட கேட்கும்பொழுது கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். நம்ம எழுந்திரிச்சு போகும்போது நம்ம கூட யாரும் கூட வர மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு சொல்கிற மாதிரி ஒரு காரியங்களெல்லாம் இருக்கும். இதை நம்ம நீங்களும் நான் அனுதினம் இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும். 2வது வேத சமூகத்தில் இருக்க நம்ம கற்றுக்கணும். எப்படின்னா அதே யாத்திரையான 34 1 நாளையும் படித்து பார்த்தீங்கன்னா மோசே நீ சீனாய் மலைக்கு அந்த நாளையில் நீ வந்துடு அப்படின்னு சொன்னால் அந்த 4வது வசனத்தில் அதே மாதிரி அவர் சீனாய் மலைக்கு அந்த கற்பனை கொலைகளை எடுத்துட்டு அங்கே போகிறார். அப்போ நினச்சி பாருங்க, நான் நினச்சி பார்த்துருந்த மோசவை 40 நாள் இரவு பகலும் தண்ணி குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அந்த மகிழ்ச்சிக்குள்ளேயே அவர் இருந்துக்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு நம்மளால ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியல, ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியலையே, நான் ஒரு தேவ பிரசனத்தை தர இடத்துல அதெல்லாம் நான் மூச்சுவேன்னு சொல்கிறது நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம உடம்பு நம்ம பார்த்து நம்ம காலையில் வெறுமனே நிற்கிதே. ஆனால் மோசை மட்டும் எப்படி இருந்திருப்பாரு, ஏன்னா மோசை தேவனோட அதிதினமும் பேசுகிறதுனால. இப்போ பாருங்க, ஒருத்தரோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்த நாள் இந்த ஃபோன் கால் வரணும்னா நம்ம வருத்தப்படுவோம், ஒருத்தர் நம்மளை பார்க்காம போனோம்னா வருத்தப்படுவோம், இல்லைன்னா நம்ம செலவு பண்ணியாவது போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். உலக பிரகாரமாக இருக்கிற நம்மளே அப்படி போகிறோமே, தேவன் நம்மளோட வந்து ஒரே ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு இடம் கொடுத்து அந்த தேவன் பிரசனத்துக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸில் தான் வரும், எடுத்தோடய வராது. அதனால ஞானங்களோட பேசுகிற பிள்ளைகளாக இருக்கணும். 2வது தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரமாக உட்காரணும். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க நம்ம பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிச்சு முடிச்சோன்னே நம்மளே எல்லா ப்ரேயர் பாயிண்ட்டையும் அவர்கிட்ட போட்டு அதுக்கு ரிசல்ட் பதில் பெஸ்ட் ஆகணும், வராதே நம்ம எந்திரிச்சு வெளியே வந்துடணும். அதை நம்ம செய்யக்கூடாது. அவர் ஆமாம் இல்லை கொடுக்குறேன், லேட் ஆகும் வெயிட் பண்ணு
இல்லைன்னா ஏதாவது ஒரு கலந்து கொஞ்ச நேரம் உட்காந்து, இல்லைன்னா என் சத்தத்துக்காக நீ அமைதியாக இரு, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும்போது அல்லது வேத வசனத்தை சொல்லும்போது அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் நம்மளோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லி அதை கேட்டு போட்டு தான் நம்ம ஜெப அறையிலிருந்து நம்ம வெளியே வரணும். இது எப்படி நான் ஒரே நாளில் வர காரியம் இல்லை. நம்ம அவருக்கு பாடி சோத்திரம் பண்ணி சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, கண்டிப்பா இந்த தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த சத்தம் கேட்கறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் அந்த அனுபவம் நிறையா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவு அந்த அனுபவம் இருக்கு. தேவ சமூகத்தில் போய் பாடும்பொழுது அல்லது கண்ணி ஒரு நிமிஷம் அந்த கண்ணீர் வரும்பொழுது ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தை நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால் ஜெயிக்க முடியாது, நான் பயந்துருக்கிறேன். அப்படியே இந்த கட்டலில் உட்காந்துருக்கிறேன். நான் வேகமாக வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீ இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி ஆதிக்குரிய கண்களை திறந்து இப்படியெல்லாம் தேவன் என்னை நடத்தின விதத்தில் நாங்கள் ஓரளவுக்கு ஆண்டவர் என்னையும் கொண்டு போயிருக்காரு. அவர் நல்லா கொண்டு போய் பிரயாசப்படுவார். ஆனால் நான் அதுக்கு ஈடு கொடுக்கணும்ல. அதனால இந்த நாள் இந்த வார்த்தையை போதிக்கிற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தா அடுத்தது அவர் என்ன நமக்கு செய்ய போறாரு. நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மதிய கடையில் லிஸ்ட் போட்ட மாதிரி கொண்டு போய் போட்டுருக்கோம். ஆனால் அந்த லிஸ்ட்டில் 10 கொண்டு போனால் 10க்கு சொன்னாரா, 8க்கு சொன்னாரா, 7க்கு சொன்னாரா, எதை புக் பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியாமல் எழுந்திரிச்சு நம்ம செவ்வாயை விட்டு நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாதுன்னா வரக்கூடாது. 3வது தன்னை முழுசாக நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். அதே யாத்திரையாக 34:8 படிங்க. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. ஆமென். அப்ப 9 படிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரே எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். இந்த 10 படிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உண்மையிலே சொல்றேன், மோசே தவறை மட்டும் தன்னை தாழ்த்தினது போல நம்ம கிருபைக்குள்ள நம்ம அடங்கி இருந்து எதையெல்லாம் நம்ம விடணும் விட்டு நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவரே அதில் சொல்றாங்க, அவங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது பல வருடங்களுக்கு முன்பதாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் என்னைக்கு நிறைவேறும் தெரியாது. ஆனால் கண்டிப்பா நிறைவேறும். தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் கர்த்தர் ஒரு பெரிய உடன்படிக்கையை பண்ணியிருக்காரு. அநேக ஜனங்களுடைய கண்கள் காணும்படி உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி அந்த காரியத்தை தேவன் செய்யும் பொழுது ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட போறாங்க. ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட போறாங்க. அந்த வேத வசனத்துக்காக, அந்த வாக்கு தத்துவத்துக்காக, அந்த தேவன் கொடுத்த கிருமிக்காக நல்ல மனதார கரங்களை தட்டி ஏன்னா ஒரு மனுஷன் தாழ்த்துறதுனால பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சீனாடி மலைக்கு வந்திருப்பானாரு, வந்தாச்சு. நான் சொன்னதை செய்வானாரு, செஞ்சாச்சு. இன்னும் இப்படித்தான் நான் செய்ய போறேன். ஜனங்களுக்கு என் கண்களில் திரும்ப கொடுக்க போறேன்னு சொன்னேன்னா சரி ஆண்டவரே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, இது மட்டும் இல்லை, இன்னும் உனக்கு பெரிய காரியங்கள் செய்ய போறேன். ஏன்னா மோசே தாழ்த்துறதுனால. அப்ப இன்னைக்கு நம்ம தாழ்த்த நம்ம கற்றுக்கணும். ஆண்டவரே, நான் எதில் நான் தாழ்த்துறேன், எனக்குள்ள இருக்கிற சுகம், எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்கிற ஆனந்தம் எல்லாம் என்னை விட்டு வெளியே போகும். ஆண்டவரே, என்னை நான் முழுசா நான் தாழ்த்துறப்பா, நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ முழுசா நம்மளை தாழ்த்துறோமோ அன்னைக்கு தேவன் யாரையும் கேட்க மாட்டார். அழைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் தேவன் திறந்து நம்மளை உயர்த்த போறாரு. கண்டிப்பா இந்த ஏசப்பா எவ்வளவு நல்லவர். 4வது பாருங்க, அதே யாத்திரா 33 13 படிங்க. 13 உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய
ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். ஆமென். ஹalleluya. நாலாவது அவர் நம்மளை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் வழியை எனக்கு காட்டுங்க, உங்கள் பாதையை எனக்கு காட்டுங்க. இப்போ சங்கீதம் 108:1 சொல்லப்பட்ட பிரகாரம் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடுகிறேன் தாவீது சொன்னது போல நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை அவருக்கு நேரம் பக்குவப்படுத்தி நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணுமா. அப்போ அந்த அறிவை எனக்கு கொடுங்கப்பா, அந்த வழியை எனக்கு காண்பீங்க, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு வழியை கொடுங்க, அந்த கிருபியை கொடுங்க. நீங்கள் கிருபியை நீங்கள் கொடுத்தது உண்மைதான், என்னோட பேசுறது உண்மைதான், இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு நீங்கள் கொடுத்த எல்லா வழிகளும் உண்மைதானது. ஆனால் இதை எதனால் நான் அறிஞ்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி என் சமூகத்தை முன்னா அனுப்புகிறேன்னு சொன்னப்போ கூட மறுபடியும் மோசே சொன்னார், இதை எதனால் நான் அறிஞ்சு கொள்ளுவேன். அந்த யாத்திரையாளர் 33:11-19 வரைக்கும் நீங்கள் அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே என் கிருபை, என் கிருபை, என் கிருபை, என் கிருபை அப்படின்னா தேவன் மோசே கஷ்டம் சொல்லி சொல்லி தான் மோசை நடத்துகிற. மோசை என் கிருபை உன் கூட இருக்குப்பா, நான் உன் கூட வரப்பா, அந்த ஜனங்களை நான் நடத்துகிறப்பா, நீ சும்மா சாதாரணமாக நீ என்ன போடுப்பா, கையில் இருக்க கோட மட்டும் நீ ஈட்டுப்பா. அந்த 19 சொல்லப்பட்டிருக்கு, எவன் மேல் கிருமியாக இருக்க சுத்தமாக இருக்கிறவங்க அவன் மேல் கிருமியாக இருப்பேன். அப்போ ஆண்டவர் எவன் மேலும் சொல்லிட்டார், அப்போ எல்லா மேலையும் சொல்லல. அப்போ இந்த நாளில் வந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த எவனுங்கிற நானாக இருக்கணும், அது மேலியாக இருக்கணும், அது ஆனந்தாக இருக்கணும், வந்த பிள்ளைகளாக இருக்கணும்னு நம்ம பேரை போட்டு என் மேலே நீங்கள் கிருபியை கொடுத்துருங்கப்பா, உங்கள் கண்களை எனக்கு கிருபி கண்டிப்பாக வேணப்பா, நான் எப்படி நடக்கணும்னு அந்த வழியை நீங்கள் எனக்கு காட்டணும்னா அந்த பாதத்தை என்ன செய்யணும், நீங்களும் நானும் பிடிச்சிக்கணும். அதனால தான் மோசை இருப்பாங்க அவ்வளோ அழகாக ஆண்டவர் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. நினச்சி பாருங்க, 2 உபாகமெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா மோசை வந்து 3 தடவை 40 நாள் இரவு பகல் சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒரே இடத்துல அந்த சீனாய் மலையிலே உட்கார்ந்து அந்த தேவ பிரசனத்தை அனுபவிச்சுட்டு அவர் கீழே வரும்போது அந்த ஜனங்களெல்லாம் மோசை பார்க்க முடியல, எல்லாம் முக்காடி போட்டுக்கிட்டாங்க. அப்போ 40 நாள் அவரால் தண்ணி குடிக்க முடியல, சாப்பிடவும் முடியல, உட்கார்ந்த இடத்துல அவரே இப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மகிமை எப்படி இருந்தோம், அந்த மகிமை எப்படி மூடியிருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், இப்படி கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், அதுக்கப்புறம் கழுத்து குளிக்க அங்கிட்டு விட்டு திரும்பிடுவோம். ஆனால் இதே நம்ம ஏசு நாங்கள் வந்து நின்னாலும் வச்சுக்கோங்க, இப்படியே நம்ம இருந்துப்போம். அதனால தான் வீட்டில் சொல்கிறாங்க, முடங்கால நின்று 3 மணி நேரம் நேருக்கு நேரம் அவரோட நான் பேசினேன். 3 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல. நீங்கள் பல நாள் என்னை தேடுங்கப்பா, முழு இதயத்தோடு தேடுங்கப்பா, நான் வந்திருக்கிறேன், நான் தான் ஏசு அப்படின்னு சொல்லி அவரோட பேசி அந்த 3 மணி நேரம் முடங்கால நின்றது கூட தெரியாம இப்படியே ஆடாமல் இருந்துருப்பாங்க. அப்போ அந்த மகிமையெல்லாம் நினச்சி பாருங்க. அப்போ 3 நாளுக்கே அப்படின்னா மோசே 40 நாள் நினச்சி பாருங்க. இதெல்லாம் எப்படி அந்த ஆள் வச்சு ஜனங்களை நடத்த முடியும்? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளை நடத்துகிறோமா, புருஷனை நடத்துகிறோமா, மகனை நடத்துகிறோமா, உறவுகளை நடத்துகிறோமா, ஊழியத்தை நடத்துகிறோமா, ஆத்துமாக்களை நடத்துகிறோமா, யாரை நம்ம நடத்தினாலும் தேவனுடைய கண்களை நமக்கு கிருபை இல்லாமல், அந்த தேவ பிரசனை நம்மளை கூடாமல், அந்த மகிமைக்குள்ளே நம்ம அனுபவிக்காமல் நம்ம எதையுமே செய்ய முடியாதுன்னு மோசேயை கொண்டு தேவன் நமக்கு ஒரு சாட்சியாக கொடுத்துருக்காரு. கர்த்தர் யார் எழுப்பியிருக்காரு? மோசையை கொண்டு எழுப்பியிருக்காரு. மோசையை இப்படியெல்லாம் நான் செஞ்சேன், அதனால தான் 4 ஜனங்களை மோசை நடத்தணும். இது ஒரு ஆளை நடத்த முடியல, 2 ஆளை நடத்த முடியல, இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம அழுகணும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க, என் பிள்ளைகளை நடத்த எனக்கு கிருபை கொடுங்க. என்னை எல்லாம் கேட்டால் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், என் மகன் சரியில்லை, என் மகன் சரியில்லை, ஆத்து மக்கள் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு நான் இருந்தெல்லாம் நான் வெளியே வந்துட்டேன். நான் சரியாக இருந்தால் என் புள்ள சரியாக இருக்கும், என் பையன் சரியாக இருப்பான், ஊழியர் சரியாக இருக்கும், ஆத்து மக்கள் சரியாக இருக்கும், எல்லா சகலமும் சரியாக இருக்கும். சரியாக வேண்டியது நான். ஆமென். ஹல்லேலூயா. இது யாரும் கேட்டு இருதயத்தில் வருத்தப்படுறாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ நம்மகிட்ட இன்னும் ஆண்டவர் எவ்வளவோ எதிர்பார்க்குறாரு. நம்ம அவங்கள இவங்களை எதிர்பார்க்கறது பேசிட்டு நம்ம வழி என்னன்னு நம்ம கேட்டு, அதுவே உங்கள் கண்களை முதல்ல எனக்கு திரும்ப கொடுங்க, அதை நம்ம கேட்டு அவரை எப்படி பிடிக்கணுமோ பிடிச்சி, எதையை எப்படி தாழ்த்தணுமோ தாழ்த்து
வந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் அதுக்கு மேலே நம்மளை நம்பி ஒன்றை கொடுத்துட்டாருன்னா ரெண்டாவது அதை எடுத்து யார் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க. அது 100% உண்மை. அது நாங்களே எங்கள் குடும்பமே நாங்கள் சாட்சியாக நினைச்சு பாருங்க. ஒரு காலத்தில் இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் புறக்கணிக்கப்பட்டு வெளியே போனோம். நேற்றைக்கு கூட ஒரு மகனோட பேசி கொண்டு இருக்கும்போது அந்த மகன் சொன்னாங்க, எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, பெரிய சபை இருக்குது, ஊழியம் இருக்குது, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பணம் வளம் இருக்குது, எல்லா பேக்ரவுண்டும் இருக்குது, அவங்க செய்யறதெல்லாம் பெரிய ஊழியமே கிடையாது. நீங்களும் உங்கள் மகனையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் மகனையும் நம்பிட்டாரு. உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்காரு, உங்களை நம்பி ஆராதனை கொடுத்துருக்காரு, சர்வீஸ் கொடுத்துருக்காரு, திருவிருந்து கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. ஆத்து மக்களையும் தேவன் வரும் நாட்கள் அளவில்லாமல் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் நின்று ஊழியம் செய்வீங்க. இதை பார்த்து தான் தேவன் உயர்த்துவாரே தவிர மற்றபடி அவங்கள உயர்த்துவார் இவங்களை உயர்த்தினாருன்னு நான் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த சாட்சி கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது, உங்களுக்கு எதுவுமே இல்லை, உங்கள் 2 பேர்த்தையும் தேவன் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால் உங்களை தேவன் நம்பிட்டாரு. உங்களை நம்பி பெரிய காரியம் செய்ய போகிறாரு. அந்த சாட்சியை கேட்டு முன்னே நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என்னோட சாட்சியை பேசுனது மகளுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிச்சுட்டு நான் தூங்க போனேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது பெருமைக்காக நம்மளை குறித்து நம்ம சாட்சி சொல்லவே கூடாது. ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சார், இதை செஞ்சார், அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார் சாட்சி சொல்லக்கூடாது. மற்றவங்க பார்த்து சொல்லணும், இவங்களோட தேவன் இருக்கிறாரு, இவங்களை கொண்டு தேவன் இதை செய்கிறாரு, இந்த குடும்பம் இப்படி இருக்கிற குடும்பத்தை வேலை வந்துருக்குன்னா அது கர்த்தர் செய்த பெரிய மகத்தான கிருபை தான். தேவன் அவங்களை நம்பிட்டாரு. இப்போ எப்போ கர்த்தர் நம்மளை நம்பினாருன்னு தேவன் நம்மளுக்கு உண்மைதான் மற்றவங்க மூலியமாக சாட்சி வெளிப்படுத்தும். அப்போ நான் இரவு நான் முடிவு பண்ணேன், இன்னும் ஆண்டவருக்கு நம்ம முழுசா அவர் நம்புற அளவுக்கு நான் என் மகன் நடக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை நான் சொன்னேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருமைக்காக இல்லை, நிறைய பேர் வரும்போது சொல்லுவாங்க, எப்படி எப்படியோ இருந்தாங்க, கொஞ்ச நாள் செய்வாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க, முடியலவாங்க. ஆனால் இவ்வளோ பாடல்கள் மத்தியில், இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் உங்களை உங்கள் மகனையும் ஆண்டவர் நிப்பாட்டி வச்சிருக்காருன்னா ஏதோ உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். அவன் ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். அதனால இதெல்லாம் எதனால வந்தது நான் சொல்றேன், அவர் கொடுத்த கிருபையால வந்தது. தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்தது. அப்பதான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, என் மகனுக்கு எந்த தகுதியும் இல்லை, சரீரத்திலேயும் நல்ல வேலை நல்ல ஒன்றுங்க, ஒரு எனக்கு சுத்தமான ஒரு நான்கான படிப்பு இல்லை, அவனுக்காக ஓரளவு ஒரு படிப்பு இருக்குது, எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. ஆனால் தேவன் எங்களை நம்பி இருக்காருன்னா இன்னும் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும். யாரால் வந்ததுன்னா இது அவர் கொடுத்த கிருபையால் வந்தது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த சாட்சியை தான் நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் வாங்கணும், உங்கள் பிள்ளைகிட்ட வாங்கணும், உங்கள் கணவன்கிட்ட வாங்கணும், உங்கள் உறவுகிட்ட வாங்கணும். ஆனால் அவங்களாம் அப்படிதான் அப்படிங்கிற வரக்கூடாது. ஏன் எனக்கு இந்த கிருபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறாருன்னா, முதல்ல ரட்சிப்பு கொடுத்துருவாரு, பாவ மன்னிப்பையும் கொடுத்தாரு, சுகத்தையும் கொடுத்தாரு, நமக்கு பாதுகாப்பையும் கொடுத்துருக்காரு. அது ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் தேவன் கொடுக்குற பொதுவான காரணம். ஆனால் நம்மளை கொண்டு பயங்கரமான காரியத்தை தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மூசையை போல தேவனோடு பேசுகிற பிள்ளைகளாக நாள் மாறிடணும். இந்த தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் நம்ம உட்கார நம்ம பழகிக்கணும். மூணாவது அவர் தன்னை முழுசா நான் ஒன்றுமே இல்லைப்பா, இதெல்லாம் நீங்கள் தான் நம்ம தாழ்த்த பழகிக்கணும். நாலாவது உங்கள் பாதம் தான் ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வழியே இல்லை, நீங்கள் தான் என்னை கற்றுக் கொடுக்கணும், உங்கள் கிருபை என் மேலே ஊற்றுங்க. அவ்வளவு கிருபியை கொடுத்து எல்லாம் ஏற்று செய்து கூட மோசையை ஒரு திருப்தி ஆகாமல் அந்த 17ஆவது வசனத்தில் மோசையை சொல்லுவார் பாருங்க, எனக்கு இதெல்லாம் பத்தாது, உங்கள் மகிமையை நீங்கள் காட்டணும். அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்கள் கிருபியை கொடுத்தீங்க, உங்கள் வழிகளை காட்டுனீங்க, இம்மட்டும் நடத்துனீங்க, இனிமேலும் நடத்துனீங்க, எப்போதும் நடத்துனீங்க. ஆனால் அந்த மகிமைக்குள்ள அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் போனால் மட்டும்தான் அந்த கிருபியில் நாங்கள் நிலச்சி நிற்க முடியும்னு ஜெபிக்க போனோம். எல்லாம் அப்படி எழுதி போனோம். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி இந்த நாள் ஆவியானவர் நம்மளோட பேசுனதை மனசில்
கிருபதான் நம்ம பாதத்தையே நம்ம பிடிக்கணும். இது எல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த தேவ பிரசன்னம் மகிமைக்குள்ள நம்மளை மூடுனா மட்டும்தான் அந்த கிருபையில் நம்ம நினைச்சு நிற்க முடியும். கண்களை மூடி எல்லாம் செழிப்போமா. ஆரம்பத்தில் செபம் செய்யும் பொழுது ஏசப்பா என்னன்னு தெரியல, கல்வாரியில் அடிக்கப்பட்ட சரீரமாக வந்து நின்னதைத்தான் நான் பார்த்தேன். அவர் முழுது வாரினால் அடிக்கப்பட்டதை தான் வந்து பார்த்தேன். இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்ம எல்லாருமே பாடுகளுக்குள்ள இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிறோம், கண்ணீர்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம், வேதனைகளுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம், தேவைக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதை காட்டின ஆண்டவர் சொல்கிற அந்த கல்வாரி அன்பு என்னன்னா, நீங்கள் போகிற வேதனைகள் பாடுகள் எல்லாமே என் முதுகை பாருங்க, என் சரீரத்தை பாருங்க, என்னுடைய காயத்தை பாருங்க, நான் உங்களுக்காக இவ்வளவு நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் தயவு செய்து என் கிருபைக்குள்ளே வந்துருங்க. உங்களுக்காக நான் இவ்வளவு ரத்தம் சிந்திருக்கிறேனே, என் கிருபைக்குள்ளே வந்துருங்க. இன்னும் உங்களை தாழ்த்தணுமா தாழ்த்திருங்க, இன்னும் எதையெல்லாம் விடணுமா தயவு செய்து நம்ம விட்டுறணும். இன்னும் எவ்வளவு கூட அவர் பாதத்தை பிடிக்கணுமோ அதை நம்ம பிடிக்கணும். எல்லாத்தையும் நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கணும்னு நான் ஆவியில் நான் உணர்றேன். இல்லை, நான் கல்வாரியில் அந்த சரீரம் அடிக்கப்பட்ட சரீரமாக அவர் முதுகு படத்தில் அவ்வளவு காயங்களோடு வந்து இருக்கிறார் என்று சொன்னார். எப்படி அதை பார்த்துட்டு உங்களால் என்னால் சும்மா இருக்க முடியும்? நம்ம புள்ள கீழே விழுந்துருச்சுன்னா எப்படி கதறணும், எப்படி ஓடணும், மருந்து போடணும், சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, உங்களுக்காக நான் இவ்வளவு காயங்களோடு நான் இருக்கிறேன். நீங்கள் உலக பிரகாரமான தேவைக்காக தான் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களே தவிர எனக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு தேவன் சொல்கிறது தான் நான் ஆவியில் உணர்றேன். இந்த தேவ பிரசனத்துக்குள்ளே நம்ம போகணும்னா, இந்த கிருமிக்குள்ளே நம்ம போகணும்னா, இந்த மகிமைக்குள்ளே நம்ம போகணும்னா, இந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த காயங்களை நம்ம முத்தம் செய்கிற பிள்ளைகளாக மாறிடணும். ஒரு நிமிஷம் அந்த காயங்களை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. ஒரே நிமிஷம் அவர் முதுகில் இருக்கிற காயங்களுக்காக அதை கொண்டு வாங்க, உங்கள் பார்வையில் கொண்டு வாங்க. ஒரே காயங்களில் உள்ள தடுப்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லுவேன் தவிர நீங்கள் எனக்காக இவ்வளோ அடிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி இன்னும் நான் எதையே நான் விடணுமோ நான் விட்டுணுப்பா, இன்னும் நான் எவ்வளோ வேலை தாழ்த்தணுமோ நான் தாழ்த்தணுமா, இன்னும் நான் உங்களோட
மக்களை கொண்டு வந்து இந்த சபையில் நீங்கள் போட போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவா நான் ஏறினாதி தேசித்தவன், ராஜா நான் அதேனம் யோசித்தவன். தேவா நான் ஏறினாதி தேசித்தவன், ராஜா நான் அதேனம் யோசித்தவன். ஏறினா ஏறினா என்னோடு வருவதினா, ஏறினா நன்றி ஆவியானவரே, நீர் வந்ததற்காக நன்றி. சீனாய் மலையில மோசேயோடு